ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பயபக்தியோட வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம். வேண்டுதல் பண்ணி முடிச்சு அப்படியே மண்டி போட்டு நின்றவர் பக்கத்தில் இருக்கிற இந்த உண்டியலை பார்த்துருக்கிறாரு. மெதுவாக அந்த உண்டியலை திறக்கிறதுக்கு ஆள் இறங்கி இருக்கிறாரு பாருங்க. சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. இந்த ஆள் அங்கே என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே குரல் கொடுத்து இவரை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆனதும் ஆள் உடனே உஷாராகி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. ஆக மொத்தத்தில் ரொம்ப நேரம் வேண்டுதல் பண்ணால் என்னன்னு பார்க்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு கேமரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் உட்கார்ந்து இருக்கிற இந்த காட்சியை படமாக்குறதுக்கு தான் திட்டம். அந்த நேரம் பார்த்து பைக்கில் 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஸ்டாண்டையும் கேமரா ஆன்ல இருக்கிறத பார்த்ததும் உடனே எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க பைக்லேயே. இங்கே இந்த வீடியோவில் நம்பவே முடியாத ஒரு விசித்திர சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே உள்ளாடையெல்லாம் காய போட்டிருக்கிறாங்க. இதை எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்கிறாரு பாருங்க. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் மெதுவாக அதெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் வேகமாக வேலை பார்த்தாலும் அங்கே இருக்கிற கேமரா எல்லாத்தையும் தெளிவாக படமாக்கி வச்சிருக்கு. இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களான்னு இதை பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. இந்த இடத்துல வந்ததும் சைக்கிளை பூட்டிட்டு ஏதோ கடையில் பொருள் வாங்குறதுக்காக போகிறாரு. ஏதோ இவரையே ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி பைக்கில் 2 பேர் வராங்க பாருங்க. மெதுவாக பின்னாடி இருக்கிறவர் கீழே இறங்கி அந்த சைக்கிளை அப்படியே அலைக்க தூக்கிட்டாரு. தூக்குன அடுத்த நிமிஷமே ஆட்கள் அந்த இடத்துல இல்லை. மெதுவாக பைக்கில் சைக்கிளோட ஏறி வேகமாக கிளம்பிட்டாங்க. இங்கே நிறுத்தின சைக்கிள் எங்கே போச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற கேமராவை செக் பண்ணும்போது தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் பார்க்குற சம்பவம் தான். எப்படி இந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு ஆள் ஏறி உட்காந்துருக்கிறாரு பாருங்களேன். இந்த கட்டிடத்துலேருந்து இதோ ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. ஆள் இறங்குவாருன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் ஆனாலும் இறங்குற மாதிரி தெரியல. இருட்டில் உட்காந்துருந்தவர் மேலே அப்படியே டார்ச் லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள் இப்போ நல்ல வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் கூட இறங்குறது எப்படின்னு வழி தெரியாமல் இருக்கிறாரு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத காட்சி. இங்கே ரோடு மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாங்க. அதை போட்டுட்டு திரும்புறதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. ஆளுக்கு ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வேணுங்கிற அளவுக்கு சிமெண்ட் எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரவர் வீட்டு வேலைக்கு இங்கிருந்தே சிமெண்ட் எடுத்துருவாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடை தெருவில் நடந்த சம்பவம். இந்த கடையில் 2 பேர் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இடையில இந்த லேடியும் நுழைஞ்சு வந்திருக்கிறாங்க ஏதோ பொருள் கேட்கறதுக்காக. இந்த லேடிக்கு ரொம்ப நெருக்கமாவே நின்று அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து எதையோ எடுத்துக்கிட்டாங்க. அதோட கடைக்காரர்கிட்ட அந்த பொருளையும் வாங்கிட்டு உடனே வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி சுதாரிச்சு பேக்கை பார்த்தா பேக்ல இருந்து ஏதோ காணாம போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத காட்சி. பெரிய டெலிவரி பேக்கோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்தவர் ரிசப்ஷன்ல இருக்கிற இவர்கிட்ட ஏதோ பேசிட்டு அப்படியே டவுட்டும் கேட்கிறாரு. ஆனா அந்த பேக்குக்குள்ள ஒரு ஆளே உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. இந்த பக்கமா திரும்பி நிற்கிறாரு. அப்படியே பேக்குக்குள்ள இருக்கிற ஆளு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாரு. பேக்குக்குள்ள நிறைய பொருள் தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஆளையே மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு இப்பதான் தெரியுது. எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பியாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஏசியோட அவுட்டர் தான். இது கூட வெளியே ஜன்னலில் மாட்ட முடியல. அதை எடுக்கிறதுக்கு ராத்திரியே ஆட்கள் வந்திருக்கிறாங்க. பிடுங்கி வண்டியில் வச்சு கொண்டுட்டே போயாச்சு. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். அங்கே இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே தெளிவாக பதிவாயிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ட்ரக்கோட பின்பகுதி கீழே இறக்காமல் மேல் நோக்கி இருந்திருக்கு. அப்படியே ரோட்டில் வேகமாக வந்திருக்கு. கரெக்டாக அந்த பாலத்தில் வரவும் பின்பக்கம் அப்படியே உரசினதுனால வண்டி தாறுமாற போயிடுச்சு பாருங்க. பாலத்தில் உரசினதுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது 2-3 காரு ஆட்டோ இதெல்லாம் இந்த இடத்துல நிற்குது. திடீர்னு வேகமாக ஒரு பஸ் இந்த இடத்த பார்த்து வந்திருக்கு. கரெக்டாக அந்த கூரை மேலே வந்து தட்டுனதுனால அந்த கூரை அந்த கார் மேலே விழுந்து காரு தான் கொஞ்சம் அப்பளமாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல நிறைய ஆட்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. பைக்லையும் கார்லையும் கூட ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற மண் சரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. உடனே எல்லாரும் உஷாராயி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று இருந்தா அவ்வளவுதான் போல. ரோடையே மூடுற அளவுக்கு வந்துடுச்சு பாருங்க. இந்த மண் சரிவு பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா ஆத்துல தண்ணி ஓடுற அளவுக்கு அவ்வளவு வேகமா வருமா. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோ திடுதிப்புன்னு மண் சரிவு வந்து ரோட்டையே மூடிடுச்சு பாருங்க. சில நேரங்கள்ல அதோட சேர்ந்து பெரிய பாறைகளும் உருண்டு வரும். நல்ல வேளையா அந்த இடத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் ஓரமா வந்துட்டாங்க. அதனால ஒரு இடத்துல மண் சரிவு ஏற்பட்டா நம்ம அதுக்குள்ள தாண்டி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பா முடிஞ்சிடும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த கண்ணாடி முன்னாடி தான் ஏதோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த லேடி. கண்ணாடி எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள கண்ணாடி சல்லியா நொறுங்கி போச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அது நடக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற கதையா போச்சு. கண்ணாடியில வேலை பார்க்கும் போது இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு இருக்கிறது நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய பாலத்தை தான் பாக்குறோம். ஏதோ வித்தியாசமான தர்பூசணி மாதிரி இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா அதை கட் பண்ணதும் உள்ள இருக்கிற விதையிலிருந்து செடி முளைச்சிருக்கு
இருக்கு பாருங்க. விதையை மண்ணில் போட்டால் தான் செடி வளரும்னு பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப பெரிய பபிள்ஸ். அந்த பபிள்ஸ்லேயே வானவில்லாம் வருது பாருங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியம் தான், நம்ப முடியாத காட்சி. அதுவும் ஹார்ட் ஷேப்லலாம் கொண்டு வராரு. எப்படி இவ்வளோ பெரிய பபிள்ஸாக அவரால் உருவாக்க முடிஞ்சுதோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வித்தியாசமான ஒரு காட்சி தான். இந்த மாடுகள் எல்லாம் குளிக்கிறதுக்காக இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. இந்த கண்ணுக்குட்டி இந்த மாடுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்ததுனால அதோட கொம்புலேயே மாட்டிக்கிச்சு பாருங்க. கொம்பை விட்டு அதால் வெளியே வர முடியல. இதை பார்த்தவங்க எப்படியோ மாடை வெளியே கொண்டு வந்து அந்த கண்ணுக்குட்டியை கொம்புலேருந்து வெளியே எடுத்து விட்டுருக்குறாங்க. தன்னால் வெளியே வர முடியாது. 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொம்புலேருந்து அதை தூக்கி வெளியே கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு குட்டி டாக தான் பார்க்குறோம். எப்படி கண் அடிக்குது பாருங்க. அதோட விசித்திரமாக சிரிக்கவும் செய்யுது. இது பண்ணுற சைட்டையை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாருக்குனாலும் சிரிப்பு வந்துடும் போல. பயங்கரமான ஆளாக இருக்கும் போல. யாருக்கிட்ட இருந்து இந்த மாதிரி வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குதோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்குது. செடிகளுக்கு நடுவில் ஒரு சிறுத்தை இருக்குது பாருங்க. திடீர்னு அந்த சிறுத்தை முதலையை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே பாஞ்சு வந்துடுச்சு. ஆனால் தண்ணிக்குள்ள ராஜா எப்பவும் முதல்ல தான். அதனால முதல்ல தண்ணிக்குள்ளே உள்ளீச்சல் அடிச்சு போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காகத்தை பார்த்தவர் அதுக்கு பிஸ்கட் கொடுத்துருக்கிறாரு. 1 2 3 4 5ன்னு பிஸ்கட் எல்லாம் வரிசையாக வாங்கி ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் அவர்கிட்ட வாங்குறதுக்காக வருது. இத்தனை பிஸ்கட்டு சேர்த்து அதால் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், அப்படியே சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா 5 பிஸ்கட்டையும் அலேக்கா தூக்கிட்டு வேகமாக பறந்துடுச்சு பாருங்க. அதோட குருவிகளுக்கு ஒருவேளை கொடுக்கறதுக்காக கொண்டு போகுது போல. மின்னல் வேகத்தில் பறந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைப்பில் சின்ன கீரல் இருந்திருக்கு. அந்த கீரலில் அழகு விட்டு அப்படியே அதோட அழகு அதில் சிக்கிக்கிச்சு பாருங்க. பறவையால் அதை விட்டு வரவே முடியல. நச்சுன்னு நல்லாவே மாட்டிக்கிச்சு. அதுவும் தண்ணியிலே மூழ்கிற மாதிரி நிலைமை. இதை பார்த்தவங்க வேகமாக ஓடி வந்து அதோட அழகை அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதால் பறக்க முடிஞ்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த லேடி தண்ணியில் இருக்கிற ஆமைகளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இறை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணியில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆமைகள் அதுவும் ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. திடீர்னு தண்ணியில் வேகமாக வந்தது ஒரு உடும்பு. அது பார்க்குறதுக்கு உடும்பு மாதிரி தோற்றத்தில் தான் இருந்தது. வந்ததை பார்த்ததும் இந்த லேடி திடுதிப்புன்னு பயந்து ஓடிட்டாங்க. அங்கே அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்த ஆமைகளும் இதோட ஆக்ரோஷத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆமைகள் எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. எப்படி சத்தமே இல்லாமல் வந்திருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய பள்ளமும் இருக்குது பாருங்க. இத்தனை குதிரைகளை இந்த வெள்ளத்தை தாண்டி கொண்டு போய் ஆகணும். குதிரைகள் எல்லாம் வேக வேகமா நடந்து வந்தது. ஆனா அதுல கூட 2-3 குதிரைகள் இந்த பள்ளத்துல விழுந்துடுச்சு. இதை பார்த்தவர் வேகமா இறங்கி போய் இந்த குதிரைகளுக்கு தைரியம் சொல்லி மேல வர சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவரோட குரலை கேட்டே கொஞ்சம் கொஞ்சமா பள்ளத்துல இருந்த குதிரைகள் எல்லாம் மேல வந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது முட்டையை அடகாத்து தான் குஞ்சு பொறிக்க முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் சில நேரங்களில் முட்டை பாக்ஸில் இருந்தே பொறிச்சு வந்துடும். அந்த மாதிரி தான் இங்கே வித்தியாசமான குரல் கேட்குது. கோழி குஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது முட்டைகளுக்கு நடுவில் இருந்து வந்திருக்கு. அதை பத்திரமா இன்னொரு பாக்ஸில் எடுத்து கொண்டு போயாச்சு வளர்க்குறதுக்காக. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான ஒரு மாடு தான். எல்லா மாடுகளுக்கும் கொம்பு மேலே இருக்கும். ஆனால் இந்த மாடுக்கு கொம்பு எப்படி வட்டமாக வளைஞ்சு வந்திருக்கு பாருங்க. மாடுகளுக்கு தற்காப்பு ஆயுதமே அதோட கொம்பு தான். ஆனால் இதுக்கு கொம்பு இப்படி வளைஞ்சு வந்ததுனால அதால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் வட்டமா வளைஞ்சு வந்த கொம்பு அதுக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. எப்படி 2 ஜாயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க. விசித்திரமான மாடு தான். இதை பார்க்குற எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும்.